எக்ஸைஸ் 1.1 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸைஸ் 1.1ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டிங் ஆஃபை பற்றின ஒரு நிறைய சம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரவுண்ட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் டெசிமல்ஸ் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஸோ மொத்தம் இங்கே 8 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த 8 சப்டிவிஷன்ஸையும் நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நியரஸ்ட் டு த ஹோல் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த டாட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற பார்ட் வந்து ஹோல் நம்பர், டாட்டுக்கு ரைட் சைடு இருக்கிற பார்ட் வந்து ஃப்ராக்ஷனல் ஆர் டெசிமல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இப்போ நம்ம ஹோல் நம்பருக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்ற நம்பர்ஸ் எதுவுமே நீங்கள் எழுதக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம் அதுதான். இப்போது 8.71 அப்படின்னு இருக்குன்னா இந்த 71 நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ அப்போ ஒரு கண்டிஷனோடு அதை வந்து நம்ம என்ன செய்யணும், இக்னோர் பண்ணணும். ஸோ இந்த ஹோல் நம்பருக்கு அடுத்த நம்பரை நெக்ஸ்ட் நம்பரை நீங்கள் பாருங்கள். ஸோ 8.71ல் நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 7. ஸோ நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும், விச் மீன்ஸ் 1 2 3 4 இந்த நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான். நீங்கள் அதை அப்படியே இக்னோர் பண்ணிடலாம், அப்படியே லீவ் இட், விட்டுறலாம். அதுவே 5லேருந்து 9 வரைக்கும் இருக்குது, 5 6 7 8 9 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த ஹோல் நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் 1 டு தி ஹோல் நம்பர். ஸோ இதுதான் ரூல். ஓகே, ஸோ இப்போ இந்த ரூல் படி பார்த்தா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.71 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ 8.71னா ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட பிளேஸ், இதுதான் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். இதுக்கு அடுத்த நம்பர் 7. 7னா ரூல் என்ன, ஆட் 1. ஸோ அப்போ அந்த 8 கூட 1 ஆட் பண்ணி 9 போடணும். ஓகே, ஸோ இப்போ த ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் ஃபார் 8.71 இஸ் 9. சிமிலர்லி இங்கே நமக்கு 26 தான் ஹோல் நம்பர். இதுக்கு அடுத்த நம்பரை நான் செக் பண்ணுறேன், அது 0வாக இருக்குது. ஸோ இங்கே 0வையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 0 1 2 3 4 இருந்ததுன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் இக்னோர் திஸ் and rounding of value is 26. ஓகே, ஸோ ப்ராப்பராக அப்படி எழுதணும்னா 8.71 அப்படிங்கிறது கொஸ்டின், ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 9 இப்படி ஒரு ப்ராப்பராக எழுதணும். பட் நான் இங்கே வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டிடுறேன். ஓகே, இப்போது இங்கே ஹோல் நம்பர் வந்து 69. ஸோ நான் கீழே வந்து கோல் போட்டுக்கிறேன், இது மட்டும் தான் நான் எழுதணும். நெக்ஸ்ட் நம்பரை பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 4 தான் இருக்குது. 4னா ஜஸ்ட் இக்னோர், அவ்வளோதான். அப்படி நீங்கள் விட்டுடலாம். ஸோ 69 தான் இதுக்கான ஆன்சர். அதே மாதிரி இங்கே 103 இருக்குது, இங்கே 72 இருக்குது. ஸோ 103க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7னா நம்ம ஆட் 1 ஆட் பண்ணணும். ஸோ அப்போது இந்த 103 கூட 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு 104 மாறிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49 பக்கத்தில் என்ன இருக்குது, 8. அப்போ 8ங்கிறப்ப நம்ம 1 ஆட் பண்ணணும். 49 கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு தெரியும் 50. ஸோ ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ ஃபார் 49.84 இஸ் 50. அது மாதிரி 101.35. ஸோ 101னா இதுக்கு அடுத்த நம்பர் 3னா இக்னோர் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக இக்னோர் பண்ணிடலாம். 101 அண்ட் அதுக்கப்புறம் 39. ஸோ 39ங்கிறப்ப இதுக்கு அடுத்த நம்பரை பார்க்கணும், 8. ஸோ நீங்கள் இந்த நம்பரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் மொத்தமாக இக்னோர் பண்ணணும். இக்னோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நெக்ஸ்ட் நம்பரை மட்டும் பார்க்கணும். 8ங்கிறப்ப நீங்கள் 1 ஆட் பண்ணணும். 39 கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு 40 கிடைக்கும். 1.23. ஸோ 1க்கு அப்புறம் 2 இருக்குது. 2ங்கிறப்ப அப்படி விட்டுடலாம். ஸோ அப்போ 1 தான் ஆன்சர். ஸோ நியரஸ்ட் ஹோல் நம்பர் நம்ம என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னங்கிறத பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து அதுவும் ரவுண்டிங் ஆஃப் கொஸ்டின் தான். ரவுண்டு ஈச் டெசிமல் நம்பர் டு த கிவன் பிளேஸ் வேல்யூ. ஸோ பிளேஸ் வேல்யூவை பொறுத்து நீங்கள் என்ன செய்யணும், அவங்க கொடுக்குற பிளேஸ் வேல்யூவுக்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன். அவங்க 5.992 கொடுத்துருக்காங்க. ஸோ 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th பிளேஸ்னால் என்ன அர்த்தம், டெசிமல் நம்பரில் 10th பிளேஸ். ஸோ டெசிமல் நம்பரில் 10th பிளேஸ்னால் இதுதான் 10th பிளேஸ். ஸோ நான் அவங்க எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்களோ அது அந்த நம்பரை கீழே அண்டர்லைன் பண்ணிடணும்.
அப்படின்னா அந்த பார்ட்டை 2ஆ பிரிச்சிடலாம். ஸோ நீங்கள் இதை மட்டும்தான் எழுதணும், இதை இக்னோர் பண்ணணும். ஓகே, பட் இக்னோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த அண்டர்லைன் பண்ண கோடு அடுத்த நம்பர் என்னங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்த நம்பர் என்ன, நமக்கு 9 இருக்குது. ஸோ 9 இருக்குன்னா இதை இக்னோர் பண்ணணும், பட் 9 இருக்கிறதுனால ஒன்று ஆட் பண்ணி இக்னோர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட 5.9 இருக்குது, அது கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல தான் ஒன்று ஆட் பண்ணும். ஸோ இங்கே தான் அந்த 1 போடணும். ஓகே, ஸோ அப்போது 0 ரிமைனிங் 1 6 இந்த பாயிண்ட் அப்படி போடணும். ஓகே, ஸோ இதுக்கான ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ வந்து உங்களுக்கு 6.0. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 போடணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் 6 போட்டாலும் ஓகே. இந்த ரெண்டில் எது ஆன்சர் போட்டாலும் ஓகே தான். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, 100 பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 100 பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், 21.805ல் 100 பிளேஸுங்கிறது இதுதான். அப்போ இதுக்கு அடுத்து வர்ற நம்பரை நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகே, அப்போ அடுத்து வர நம்பர் என்ன இருக்குது, நமக்கு 5 இருக்குது. ஸோ அப்போ 5 அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒன்று ஆட் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த 21.80 கூட இந்த அண்டர்லைன் பண்ண இடத்துல ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆட் பண்ண என்ன வரும், எனக்கு இங்கே 1 8 அந்த பாயிண்ட் அப்படி போட்டிங்கன்னா 21. ஸோ இதான் ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ. ஸோ அப்போ 21.81 இதான் ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ. நான் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக நீங்கள் எழுதணும். ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ இஸ் 21.81 அப்படின்னு எழுதணும். பட் நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ரைட், 35.0014 to the 1000 பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ 1000 பிளேஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இதுதான் 1000 பிளேஸ். 35.0014. ஸோ 1000 பிளேஸுங்கிற இதுதான். ரைட்டா, ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதணும்னு அர்த்தம். இது ஃபுல்லாக எழுதணும், இதை விட்டுறணும். விடும்போது கவனமாக பார்க்கணும். அந்த நம்பர் வந்து 5க்கு கீழே இருந்துச்சுன்னா அப்படி விட்டுடலாம், 5க்கு 5 அல்லது 5க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 5 கீழே தான் இருக்குது, இங்கே அப்படி விட்டுடலாம். ஸோ இதனோட ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ 35.001. ஸோ திஸ் இஸ் த exact value of each and every decimal number to the given place value. So next we are going to solve third question. What is the third question? Round the following decimal numbers up to 1 places of decimal. அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நம்பரையும் டெசிமல் நம்பர்ஸையும் அப் டு 1 places ஆஃப் டெசிமல், டெசிமல் நம்பரில் 1 place வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறது கேடு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா 123.37. ஸோ டெசிமல் நம்பரில் ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் டெசிமல் நம்பருக்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். அப்போ நீங்கள் இது வரைக்கும் தான் எழுதணும், இதை விட்டுறணும். ஸோ விடுறதுக்கு முன்னாடி இது என்ன நம்பர்னு பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்து 7. 7ங்கிறப்ப நீங்கள் ஒன்று ஆட் பண்ணி தான் விடணும். ஆட் எங்கே பண்ணணும், இந்த கடைசி நம்பரில் நீங்கள் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 123.4. ஸோ இதுதான் ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, 19.99. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டெசிமல் அப் டு 1 places. ஸோ 1 placesனால் டெசிமலுக்கு அப்புறம் 1 place 1 place. இதை எழுதணும், இதை விடணும். பட் விடுறதுக்கு முன்னாடி இது என்ன நம்பர் பார்த்துக்கணும், 9. ஸோ 9 தான் ஒன்று ஆட் பண்ணணும். அப்போ 19.9 கூட 1 நான் ஆட் பண்ணால் என்ன வரும், இது 0 ரிமைனிங் 1, இது 0 ரிமைனிங் 1 2. இந்த பாயிண்ட் அப்படி போட்டுடணும். ஸோ உங்களுக்கு 20.0 வரும், அல்லது 20ன்னு போடலாம். அடுத்தது தேர்டு கொஸ்டின். தேர்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 910.546. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து 1 places ஆஃப் டெசிமல். ஸோ அப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன், 1 place ஆஃப் டெசிமல். இதை நீங்கள் விடணும். விடுறதுக்கு முன்னாடி இதுக்கு இமீடியட்டாக ஸோ ஓகேவா, இந்த கோட்டுக்கு நெக்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் டோட்டலாக இக்னோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்க்கணும். 4 இருக்குது. 4ங்கிறது நமக்கு 5 விட கீழே தான். ஸோ நம்ம மொத்தத்தில் இந்த 5 வச்சு தான் பேசுகிறோம். 5க்கு கீழே இருந்தால் விட்டுருணும், 5 அல்லது 5க்கு மேலே இருந்தால் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும். இங்கே 5 கீழே தான் இருக்குது. ஸோ டோட்டலாக விட்டுடலாம் 910.5. ஸோ இதுதான் ரவுண்டிங் ஆஃப் வேல்யூ. Okay, next we are going to solve fourth question, which is round the following decimal numbers up to 2 places of decimal numbers. So last questions we solved up to 1 places. ஒரு places வரைக்கும் தான் பார்த்தோம். இங்கே 2 places வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து
87.755. ஓகே. ஸோ அப்போ 2 பிளேஸஸ்னால் இதுதான் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பிளேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம்னா உங்களோட லைன் இங்கே வந்துடும். ரைட். ஸோ இதை நீங்கள் வச்சுக்கணும், இதை விட்டுறணும். விட்டுறதுக்கு முன்னாடி இது என்ன நம்பர் பாருங்கள், 5. ஸோ 5ங்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல 1 ஆட் பண்ணணும், இந்த இடத்துல 1 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 1 ஆட் பண்ண என்ன வரும், 87.75 வந்து 6ஆக மாறிடும். செகண்ட் சம் 301.513, 301.513 அப் டு 2 டெசிமல் பிளேசஸ்னால் இதுதான் வந்து ரேஞ்சு. இதை வச்சுக்கணும், இதை லீவ் இட். ஸோ லீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன நம்பர்னு பாருங்கள், 3. ஸோ 3ங்கிறதுனா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ அப்போ 301.51. தேர்டு கொஸ்டின் என்னது, 79.997. ஓகே. 79.997 அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்க்கணும் என்னது, ஃபஸ்ட்டு அப் டு 2 டெசிமல் பிளேசஸ் போட்டாச்சு. ஸோ இதை வச்சுக்கணும், இதை விட்டுறணும். இதை விடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7னா 1 ஆட் பண்ணிட்டு தான் விடணும். ஸோ அப்போ 79.99 நீங்கள் 1 ஆட் பண்ண என்ன வரும், அந்த 1 நீங்கள் இந்த கடைசி நம்பரோடு தான் ஆட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து 0, ரிமைனிங் 1, 0, இந்த பாயிண்ட் அப்படியே போட்டுக்கிறேன். திருப்பி 0, 1, திருப்பி 0, ரிமைனிங் 1, 8. ஸோ 80.00 ஆர் 80. ஸோ திஸ் இஸ் த ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. இந்த எக்ஸசைஸில் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் சால்வ் போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரவுண்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப் டு 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு பாருங்கள், 1 பிளேசஸ் பார்த்துட்டோம், 2 பிளேசஸ் பார்த்துட்டோம், இப்போ ஃபைனலாக 3 பிளேசஸ் பார்க்க போகிறோம். ஸோ சேம் மெத்தட் தான், கொஸ்டின் மட்டும் தான் மாறுது. ஸோ 24.4003, 3 டெசிமல் பிளேசஸ்னால் இந்த இதுக்கப்புறம் 1, 2, 3 இந்த 3 நம்பர் நம்ம எடுத்துக்கணும். ரைட். அப்போது நீங்கள் லைன் இங்கே போட்டுடணும். ஸோ விட போகிறது இதை தான் விட போகிறோம். விடுறதுக்கு முன்னாடி என்ன நம்பர், 3. ஸோ 3ங்கிறதுனால அப்படி விட்டுடலாம். ஸோ 24.400 ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் கடைசியாக வர 2 0 வேலிட் கிடையாது. இதை நீங்கள் வந்து இப்படியும் போடலாம், அல்லது 24.4 இப்படியும் போடலாம், தப்பு இல்லை. ரைட். செகண்ட் கொஸ்டின் 1251.2345. ஓகே. ஸோ அப் டு 3 பிளேசஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து லைன் இங்கே போடுறேன். அப்போது இதை விடணும், இது 5ங்கிறதுனால இங்கே 1 ஆட் பண்ணி விடுறேன். ஸோ ஆட் பண்ண உங்களுக்கு என்ன வரும், 1251.235 வந்துடும். ஸோ தேர்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, 61.00203, 61.00203. ஓகே. ஸோ அப்போ 61.00203னா நீங்கள் வந்து பிளேசஸ் 3 பிளேசஸ்னால் இங்கே கோடு போடணும். கோடு போட்டதுக்கப்புறம் இதை எழுதிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இதை விடணும். விடுறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை பாருங்கள், 0 தான் இருக்குது. ஸோ ஆனால் டோட்டலாக அப்படி விட்டுடலாம். ஸோ 61.002. ஸோ அப்போ எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் அது. ஆனால் எந்தெந்த கேள்வி, அதாவது அவங்க எந்தெந்த பிளேஸ் வேல்யூவுக்கு அவங்க நீ ஹோல் நம்பரா அல்லது எந்தெந்த பிளேஸ் வேல்யூவுக்கு அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.